புரியுது என்ன சொல்ல வரீங்கன்னு. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்குது தேட்டர்ஸ் ஃபுல்லாக டியூ டு கருப்பு படம். மே 14 வர வேண்டிய படம் இப்போ 15 வந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி இப்போ பேச வரல. ஸோ சாரி. அதனால் இந்த வீடியோ டக்குன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ சொல்லி நான் என்னோட பாயிண்ட்ஸை நான் இந்த படத்துக்கு நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கருப்பு இந்த படத்தோட கதை வந்து ஒன்லைனில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து தர்மம் நிலைநாட்டாமல் இருக்கோ அப்போல்லாம் வந்து கருப்பு வருவார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. என்னோடய ஒப்பீனியன் படி இதுதான் நினைக்கிறேன். புதுசாக இருக்குது காலிவுட்டுக்கு. ஸோ சாண்டல்வுட்டுக்கு எப்படி காந்தாராவோ நம்ம காலிவுட்டுக்கு கருப்புன்றதை நம்ம கன்ஃபார்ம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட்டோடு இருக்கிற ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதுவும் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு செம்ம ட்ரீட்டு. அதுவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு வரல, நம்ம எஸ்டிஆர் பாட்டு வரல, நாங்கள் 4 பேர் அந்த பாட்டு வரல. நான் மெயினாக அந்த பாட்டுக்கு தான் போனேன். பட் சூர்யா நல்லா செதுக்கியிருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங்காக இருக்கட்டும், சூர்யா சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் சும்மா மாசாக இருந்துச்சு. நல்ல ஒரு படம். இந்த படத்துக்கு கன்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் வந்து ஒரு 10 கன்ஃபார்ம், ஒரு 8 எல்லாம். ஒரு நல்ல ஒரு படம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாயபேங்கர் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் கடைசி அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் சும்மா அப்படியே தீயில ஏறிடுமோ, அப்படியே கருப்பர் தரிசனம் தான் அந்த இடத்துல. அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அந்த படத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கணும். கன்ஃபார்ம் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம்னா இந்த கருப்பு. ஸோ கன்ஃபார்ம் பாருங்கள். அதனால் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.